peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாம் தியானிக்கையில மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல இரத்த போக்கு இருந்த ஒரு பெண்ணானவள் 12 வருடங்களாக இந்த நோயினால் அவதிப்படுகிறாள். இது அவளுக்கு வந்த சாபமா இல்ல பாவமா இல்ல எவனாவது செய்வின வச்சுட்டானா இல்ல ஏவி விட்டுட்டானா இல்ல சின்ன வயசுல யாராவது கெடுத்து விட்டுட்டானா ஒன்றுமே தெரியல. ஆனால் 12 வருடங்களாக அவள் இரத்த போக்கு. தெய்வ பிள்ளைகளை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி தன்னுடைய 40 வயதுல அந்த பிள்ளைக்கு இரத்த போக்கு தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கியது. 57 வயது வரைக்கும் அந்த பிள்ளையானவள் இரத்த போக்கிலேயே தான் இருந்தா. கடைசியில நிறைய ரத்தம் போயிட்டே இருந்துச்சு. அந்த பிள்ளைகிட்ட பக்கத்துல போனாவே ஒரே ஸ்மெல், பயங்கர துர்நாற்றம், யாரும் போகவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சாபத்திற்குரிய வாழ்க்கையை அந்த பிள்ளை அனுபவித்தாள். அந்த பிள்ளை ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மரித்தாள். அப்ப உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு தூசியினுடைய வாழ்க்கை. 12 வருடங்களாக அந்த பெண்மணியானவள் இரத்த போக்கினாலே அவதிப்படுகிறாள். அவள் காணாத மருத்துவர்கள் இல்லை, செல்லாத இடங்கள் இல்லை, வேண்டாத வேண்டுதல்கள் இல்லை, பார்க்காத குருக்கள் இல்லை, பார்க்காத மந்திரவாதிகள் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, சாப்பிடாத மருந்துகள் இல்லை. நாட்டு வைத்தியம், அந்த வைத்தியம், இந்த வைத்தியம், மூலிகை வைத்தியம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. ஆனா பிரயோஜனமே இல்ல. 12 years she suffered. She went and met all the doctors, all the physicians and the village medicine, western medicine, eastern medicine, and she prayed to all the Lord. She went and got a blessing from all the gurus, but no use. Life became waste for her. She hated the life. Why I am born here? Likewise, many of the people today hate their life. Why did I get married? Why did I have children? Why I should go to this job? I want to fly to foreign countries. Why I should go to foreign countries? I want to live here. I need this job. ஏகப்பட்ட பிள்ளைங்க போராட்ட வாழ்க்கை. You are living in a life which you don't like, which you hate the life. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்க ஒரு வெறுப்புத்தனமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏண்டா கல்யாணம் பண்ணோம், ஏண்டா பிள்ளைய பெத்தோம், ஏண்டா கடன் வாங்கணும், ஏண்டா ஊடு கட்டணும், ஐயோ நம்ம அங்க போயிருக்கலாம் இல்லவா, வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் இல்லவா, இங்கயா இருக்கிறோம், இல்ல நம்ம ஏண்டா வெளிநாடு வந்தோம், அங்க போயிருக்கலாம் அல்லவா. You are put in a situation from where you cannot escape. நீ இன்னைக்கு ஒரு கூடாரத்துக்குள்ள போட்டப்பட்ட குருவி, அந்த கூட்டுல இருந்து உன்னால வெளியே வர முடியல. You are locked in all ways. You want to be a free bird, but there is no one to rescue you. தெய்வ பிள்ளைகளே, அப்ப அந்த ஸ்திரீயானவளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 12 வருடங்களாக அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அங்கு ஒரே ஒரு விடுதலையாக யார் வருகிறார்? ஒரே ஒரு வழிகாட்டியாக, ஒரே ஒரு சக்தி வாய்ந்தவராக யார் வருகின்றார் என்றால் இயேசு பிரான் வருகின்றார். அந்த இயேசு பிரான் வரும் பொழுது her heart could feel that Jesus will heal me. His power can heal me. His looking can heal me. His touching can heal me. அந்த ஒரு அல்ப விசுவாசம், ஒரு உயர்ந்த விசுவாசம் அந்த மகள்கிட்ட வந்துருச்சு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அதே போலதான் அந்த விசுவாசம், அந்த அல்ப விசுவாசம், உயர்ந்த விசுவாசம், அதிக விசுவாசம் நம்மள்ட்ட இல்லாம போயிடுச்சு. That is why we face all the time failures. She had a faith in Jesus, that his power, his looking, his touching will heal me. The inner heart murmured in herself, and herself provoked herself to go and touch the cloth of Jesus.
தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம எல்லாரும் செத்து போனவர்களாக எதுக்கு வாழ்றோம், என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம் ஒண்ணுமே தெரியல. ஏதோ காலையில ஏந்திரிக்கிறோமா, சாப்பிட்றோமா, நைட்டு சாப்பிட்றோமா, தூங்குறோமா, திரும்பி காலையில ஏந்திரிக்கிறோமா, சாப்பிட்றோமா, நைட்டு தூங்குறோமா, சாப்பிட்றோமா. இதுதான் நம்முடைய ரொட்டீன் லைஃபா போயிட்டு இருக்குது தெய்வ பிள்ளைகளை. ரொட்டீன் லைஃப், போராட்ட வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு இடங்களிலும் போடப்பட்டிருக்கிறோம். வேற சிச்சுவேஷன் இல்ல, வேற வழி இல்ல. நம்ம இதுலதான் இருக்க போறோம். அதனால இப்படிதான் வாழ போறோம், அவ்வளவுதான். நம்ம தலையில எழுதிருச்சு, நம்ம விதி தான் அப்படின்னு எழுதிருச்சு. This is my fate, I cannot change the fate. தவறான எண்ணங்கள் உன்னை கொல்லுகிறது. You get into depression. Who you are? You are God's child. God has created you not to become a failure person, not to become decayed, not to be destroyed, not to be used, not to be misused. You are a special person on this planet. You are called for a special purpose. 12 வருடங்களாக இருந்தவள்கிட்ட இல்லாத ஒரு நம்பிக்கை ஏன் உன்கிட்ட இல்ல? அவள்கிட்ட இருந்த நம்பிக்கை ஏன் உன்கிட்ட இல்ல? அன்னைக்கு இயேசுநாதரை பத்தி எல்லாரும் போதிக்கல, ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் போதிக்கிறாங்க? ஏன் அந்த விசுவாசம் வரல? ஏனென்றால் சாத்தான் அவன் உன்னை அந்த குழிக்குள்ளாயே தள்ளி கொண்டிருப்பான். The Satan will not allow you to come up. It will always push you into the same depression, into the same past failures, into same future fears. நல்லா புரிஞ்சுக்கங்க. The Satan will not allow you to come up in your life. The Satan will always push you into the past failures, into the same future fears, into the present doubt, present questioning. ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி நடக்குமா? questioning. தெய்வ பிள்ளைகளே, இந்த சாத்தானவன் உன்னை பழைய காலத்தின் நினைவுகளிலிருந்து வெளியே வரவிட மாட்டான். எதிர்காலத்தின் பயத்திலிருந்து உன்னை வெளியே வரவிட மாட்டான். நிகழ்கால சந்தேகத்திலிருந்து உன்னை வெளியே வரவிட மாட்டான். இதை எழுதி வச்சுக்கோங்க. அதனால்தான் நம்ம எல்லாரும் டிப்ரெஷன்ல போறோம். நம்ம நீ சந்தோஷமா வாழாததுக்கு காரணமே இதுதான். அன்றைய ஃபெயிலியர், நாளைய ஃபியர், இன்றைய டவுட். இதிலிருந்து நீ வெளியே வந்தால் தேவன் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த மகள் அதிலிருந்து வெளியே வந்தால், பாஸ்ட மறைச்சு போனா, இல்ல ஃபியூச்சரை பத்தி நினைக்கவே இல்லை, பிரசன்ட் என்ன இருந்துச்சோ அத சந்தேகம் இல்லாம இயேசுநாதரை தொட்டால் சுகம் அடைந்தாள். இன்னைக்கு சந்தேகம் வேண்டாம் உனக்கு. இன்னைக்கு ஏசப்பா இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். சந்தேகப்படாதே, என் தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும்
உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார் உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.